தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவ கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தம் நம்மை காத்ததாலே. அவன் அல்லவர் அவ வல்லவர், அவ கிருபை என்றும் உள்ளதே. அவன் அல்லவர் அவ வல்லவர், அவ கிருபை என்றும் உள்ளதே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவன் அல்லவர், அவ கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவன் அல்லவர், அவ கிருபை என்றும் உள்ளதே. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவன் அல்லவர், அவ கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவன் அல்லவர், அவ கிருபை என்றும் உள்ளதே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாறையில் அவரன் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாறையில் அவரன் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினாரே அவன் நல்லவர், அவ கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினாரே அவன் நல்லவர், அவ கிருபை என்றும் உள்ளதே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவ கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவ கிருபை என்றும் உள்ளதே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவன் அல்லவர் என்றும் துதியுங்கள், அவ கிருபை என்றும் உள்ளதே. அவன் அல்லவர் என்றும் துதியுங்கள், அவ கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவ கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. Disco 125. தேடுங்கள் கண்டடைவி தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடிடுவோம்
அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவி, தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவி, சென்ற வாழ்நாளெல்லாம் காத்தார், எந்த சேதமும் வந்தணுகாமல். சென்ற வாழ்நாளெல்லாம் காத்தார், எந்த சேதமும் வந்தணுகாமல். இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. தேடுங்கள் கண்டடைவி, நல்ல சுகம் பலன் தந்து, தம் வல்ல நல்லாவியும் ஈந்து. நல்ல சுகம் பலன் தந்து, தம் வல்ல நல்லாவியும் ஈந்து. வெல்ல பிசாசை ஜெயமெடுத்து, சொல்லத்தம் என்பெண்ணிலே பொழிந்தார். வெல்ல பிசாசை ஜெயமெடுத்து, சொல்லத்தம் என்பெண்ணிலே பொழிந்தார். தேடுங்கள் கண்டடைவி, ஊனுடை தந்தார் தரித்து, இந்த ஊழிய பாதையில் காத்து. ஊனுடை தந்தார் தரித்து, இந்த ஊழிய பாதையில் காத்து. கூப்பிடும் வேளை செவி கொடுத்து, கேட்டிடும் யாவையும் ஈந்தனரே. கூப்பிடும் வேளை செவி கொடுத்து, கேட்டிடும் யாவையும் ஈந்தனரே. தேடுங்கள் கண்டடைவி, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி. ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி. ஓசையுள்ள கைத்தாளத்தோடே நேசையா இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். ஓசையுள்ள கைத்தாளத்தோடே நேசையா இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். தேடுங்கள் கண்டடைவி, காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். நல்ல ஜப தூபம் எனது இன்பம், நற்கிரியைகள் செய்துழைப்பேன். நல்ல ஜப தூபம் எனது இன்பம், நற்கிரியைகள் செய்துழைப்பேன். தேடுங்கள் கண்டடைவி, தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடிடுவோம் அதிகாலமே. கர்த்தரை நான் பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க. கர்த்தரை நான் பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க. நாள் முழுவதும் அவ பின் நடக்க, நேர்வழி பாதையும் காட்டிடுவார். நாள் முழுவதும் அவ பின் நடக்க, நேர்வழி பாதையும் காட்டிடுவார். தேடுங்கள் கண்டடைவி, தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவி.
GG, same disco. கதிரவன் தோன்றும் காலையிதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிதே, வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிதே, காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போ. காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போ. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கர்ப்பரனேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கர்ப்பரனேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிதே, கர்த்த கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்த கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரை காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரை காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிதே, எந்தனுடனும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். எந்த உதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவன் என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிதே, காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். கதிரவன் தோன்றும் காலையிதே, வானம் பூமி யாவும் படைத்து வானம் திறந்தே தோன்றிடுவி. வானம் பூமி யாவும் படைத்து வானம் திறந்தே தோன்றிடுவே. ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவே. ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே, புதிய கிருபை பெருகிடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே.
ஹல்லேலூயா. கர்த்தரை நன்றியோடு கூட கண்முன் நிறுத்தி நோக்குவோம். கண்களை மூடி யோசிப்போம். காலங்கள் உருண்டோடுகிறது. காலை காலை ஆரம்ப வேளை. காலை காலை தான், மாலை மாலை தான், மதியம் மதியம்தான். ஆனால் சிலருடைய வாழ்க்கை பாணி, அவங்க லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் காலம் தள்ளி இருக்கலாம். நைட் டியூட்டி பார்க்குறவங்க, நைட் டியூட்டியே தான் பார்க்குறவங்க, அவங்களுக்கு காலை என்பது கொஞ்சம் கடினமான விஷயமாக இருக்கலாம். எல்லாம் நம்முடைய கையில் தான் இருக்குது. காலத்தையும் சமயத்தையும் பிரயோஜனப்படுத்திக்கிறது, அவரை புரிஞ்சிக்கிறது, அவருக்காக, அவருக்குள்ளாக, அவர் நிமித்தம், அவர் முன்னிலையாக வாழ்வது, அவரை அடைவது. நமது தரப்பிலே இவைகளை பற்றிய உணர்வை அவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அவர் தரப்பிலே நம்மை சந்திக்க வெளிப்படையாக வானம் திறந்து வருவார். ஆனால் அப்படி ஒரு பேர் அங்கலாய்ப்பை நாம் அடைந்து தவிக்க வேண்டாம் என்று நமக்குள்ளேயே வாழுகிறார். நம்முடைய மனம் திறக்க வேண்டும், நம்முடைய சிந்தை திறக்க வேண்டும். சமீப காலமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். காலையில் கூடி வந்தால் தான், இல்லைன்னா தெய்வ குத்தமாயிரும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவரை தேடும்போது அவரை கண்டடையணும், இல்லை அவர் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நம்ம தேடணும். ரெண்டுமே தேவன் சொல்லியிருக்கிறார். ஸோ அதுக்குள்ளே ஒரு 3 மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் இந்த ஆண்டு ஆரம்பித்தது போல் இருந்தது. அவரை நோக்கி பார்ப்போம். Give me understanding, Lord. Give us understanding. எங்களுக்கு உம்மை பற்றி புரிதல் தாங்க. எங்கும் எப்பொழுதும் எவ்வளவும் எதற்கும் உம்முடைய நாமத்தை நாங்கள் முன்னுரைத்து, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிகளால் உயர்த்தி, எங்கள் கைகளை உயர்த்தும் பொழுது அதில் கருத்தும் கனியும் இலக்கும் அடையும் ஆக்கப்பூர்வமான ஒரு ஈடுபாடை கட்டளையிடும். தேங்க்யூ லார்ட். உடைய பரிசுத்தவான்கள் அவரவர்களுக்கு குறிக்கப்பட்ட நீண்ட காலங்களானாலும் குறுகிய காலங்களானாலும் உம்மை வாழ்விலே ஒரு காலகட்டத்திலே புரிந்து உம்மோடு நடந்து உமது திருவுளங்களை செய்து முடித்து இடத்தில் இளைப்பாற வந்து விட்டார்கள். பிதாவே உதவி தாரும். இந்த புதிய காலாண்டு பகுதியை, இந்த 4ஆம் மாதத்தை பொறுப்பிடும். இந்த மாதத்திலே இந்த தேசத்தினுடைய ஆண்டவரே ஜனநாயகத்தை காத்தருளும், குடியரசை காத்தருளும், மக்கள் குடி உரிமையை காத்தருளும். தேவனுடைய ஆளுமைக்குள்ளாக இந்தியர்கள் வந்து விடும்படி, தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், விசுவாசிகள் வந்து விடும்படி விசேஷமாக உம்முடைய புரிதல், your enlightenment, your understanding may so come upon us. நீர் வேண்டும், நீரே வேண்டும். இயேசுவே, எமக்கு நீரே வேண்டும். Hallelujah, 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 hallelujah. Thank you, thank you, thank you, thank you, thank you, Lord.
Thank you, Jesus. Thank you, thank you, thank you, Lord. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. உமக்கு சொந்தமாக்கி கொண்ட இந்த ஆண்டவரே, ஆவி ஆன்மா சரீரம் உம்மை அடையும்படி, உம்மால் நிறையப்படும்படி எங்கள் மேல் அசைவாடும் இயேசுவே, எங்கள் நிறைவுகளிலே மெய்மையை கட்டளையிடும் இயேசுவே. நாங்கள் தேடும் நிறைவு எங்களுக்கு வெறுமையாகவே இருக்கிறது. காணும் கண்களை, கேட்கும் செவிகளை, உணரும் இதயத்தை, இந்த 5:20 என்று சொல்லப்படுகிற கால நேரத்திலிருந்து இந்த மாதம் எங்களுக்கு கட்டளையிடுங்க, இந்த ஆண்டு கட்டளையிடுங்க. காணும் கண்களை, கேட்கும் செவிகளை, உணரும் இதயத்தை, ஒத்துழைக்கும் நடையை தாங்க. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே. இயேசுவே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே. All our desires, all our heartaches are you and you alone. Hopasi kitarana dire lema nebabo shobabo khadrana kirala rire diashara. பேசுங்க, பேசுங்க, அவரோடு பேசுங்க. இந்த மாதத்துக்கான, இந்த நாளுக்கான, இந்த காலகட்டத்திலிருந்து வருகை புரிந்த என் வாழ்வுக்கான, என் வாழ்வு உம்முடைய கரத்திலே மறுசீரமைய உபயோகமுள்ள பாத்திரமாய் வணையப்பட, அப்பா, என் 5 புலன்களிலே என் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க. நான் தேடி வருவது வியர்த்தமான ஒரு காரியமாக, வெளிப்படையான ஒரு பிரயோஜனமற்ற ஒரு பக்தி முயற்சியாக இருந்து விடாதபடி, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதுன்னு பாடிட்டு, மணிக்கணக்காக முக்கமாக வந்தாலும், பல நாட்களாக தேடினாலும், விழலுக்கிறைச்ச நீரை போன்ற காஞ்சோரி மூடிய ஒரு ஆண்டவரே, பிரயோஜனமற்ற தரிசு நிலமாய் மாறிவிடாதபடி விளை நிலமாய் மாற்றும் அப்பா. ஓ லாமிரோ கரபதகன விலரப கஷ்டபரபலரபல. மிதிராச தரேரே Emmanuel, Emmanuel, அவநாமமே Emmanuel, நம்மோடுள்ளவர்,
நம்மில் வெளிப்பட்டவர் அவர் நாமமே Emmanuel, your name is called Emmanuel, God with us, revealed in us, your name is called Emmanuel. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின் வழியே கர்த்தருடைய தோட்டத்திலே வீசு என்று எங்களை உருக்கி உருவாக்கும் எங்களுக்குள்ளே இருக்கும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிக்கொணரப்பட எங்களை தூய்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வழி நடத்தும் பிதாவே. எழும்பி நிற்கலாம். இரண்டு வேத பகுதிகளை வாசிப்போம். முதலாவதாக ஏசாயா 52ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். பின்பு 46ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். Let's read the book of Isaiah chapter 52, then Psalm 46. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுப்புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள்.
ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். Hallelujah. Thank you, Lord. D minor 2/4, tempo 130. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. துய நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துய நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால்
என்னை நீதிமானாய் மாற்றினீரே. உம் பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. உம் பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. உம்மையை நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானேன். உம்மையை நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி. இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். உம்மோடு இணைத்தீரையா உம் மிகுந்த இரக்கத்தினா. உம்மோடு இணைத்தீரையா உம் மிகுந்த இரக்கத்தினா. நன்றி 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 நன்றி. வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழிகாட்டும் தெய்வம் நீரே. வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே. புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் குளிர் நிழலே. புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் குளிர் நிழலே. நன்றி 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 நன்றி. பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே. பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். F minor 4/4 tempo 93. நிர்மூலமாகாமல் இருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதிருப்பது உந்தன் மனதுருக்கம்.
நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. உயிர்த்தெழ செய்தி கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமர செய்தி. உயிர்த்தெழ செய்தி கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமர செய்தி. கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்தீரே. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்தீரே. செய்தி பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே. பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானே. தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானே. கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான் கிருபையினால். கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான் கிருபையினால். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. இயேசுவை அறிகின்ற அறிவினாலே அமைதியும் கிருபையும் பெருகிடுதே. இயேசுவை அறிகின்ற அறிவினாலே அமைதியும் கிருபையும் பெருகிடுதே. நம்பிக்கை வளர்ந்தால் கிருபை வளரும், நாளும் பொழுதும் சூழ்ந்து கொள்ளும். நம்பிக்கை வளர்ந்தால் கிருபை வளரும், நாளும் பொழுதும் சூழ்ந்து கொள்ளும். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது
உந்தன் மனதுருக்கம் நிர்மூலமாகாதிருப்பது கிருபை, முடிவே இல்லாதிருப்பது உந்தன் மனதுருக்கம். நீரையெல்லாம் 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 இயேசுவே, நீரையெல்லாம் 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 இயேசுவே. One note lower, hallelujah. One note lower. Thank you, Lord. நீரையெல்லாம் 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 இயேசுவே, நீரையெல்லாம் 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 இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரையெல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரையெல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன் 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 இயேசுவே, ஆராதிப்பேன் 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 இயேசுவே. நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் நேசிப்பேன் இயேசுவே. பின்தொடர்வேன் 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 இயேசுவே. நீரையெல்லாம் 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 இயேசுவே. நீரையெல்லாம் நீரையெல்லாம் இயேசுவே. பாட்டுக்காக நம்ம இதை சொல்லலை, அதுதான் தேவனுடைய முடிவான எதிர்பார்ப்பு. அதை புரிய வைங்க, அதை நடைமுறைப்படுத்த, அதை நடைமுறையாக கையாள, அதன் வாழ்விலே மெய்யாக உதவி செய்யுங்க. கொடுக்கும் உதவியை எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி இன்னும் முன்னேற உதவியாக அமைய உதவி செய்யுங்க. இந்த நாள்லேருந்து பொய்யா ஜெபம் பண்ணாமல் இருப்போம், உண்மையாக ஜெபம் பண்ணுவோம். வாயில் ஒன்று வாழ்க்கையில் ஒன்றா இல்லாமல் ஏதாவது கேட்டால் அது கொடுக்குறாருன்னு மீனை, ஏன்னா கல்லை கேட்டால் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்குறதில்ல, மீனை கேட்டால் பாம்பை கொடுக்குறதில்ல, முட்டையை கேட்டால் தேளை கொடுக்குறதில்லன்னு அவரே தன்னை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் நம்ம கேட்குற உதவி கொடுக்கலன்னா தானே நம்ம முன்னேறாமல் இருக்க முடியும். அதான் கொடுக்குறாரு, ஏன் முன்னேறலை, ஏன் விடுதலையை பார்க்கல? ஏன் பிரயோஜனமாக அமையல? அவரை பற்றிய ஒரு முழுமையான புரிதல், சுகமான புரிதலை
தாங்க அப்படின்னு கேட்டால் வசனத்துக்கு தான் அனுப்புவார். வசனத்தையே படிப்போம், படிச்சுட்டே இருப்போம். வெளிப்படையாக ஒரு மகசூல் காண்ற மாதிரியும் அவசியம் உண்டு. அவருடைய அந்த வடிவம், சாயல் அது வளர்வதும், அவர் அதை வரவேற்கக்கூடிய அளவுக்கு வளர்வதும் அது ஒரு உண்மையாக இருக்கிறது. ஜீசஸ் கணக்கு வழக்கில்லாத 1000 ஆண்டு காலங்கள் விரயம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். பிரயோஜனப்படுகிறவர்கள், பிரயோஜனமாகிறவர்கள் இருக்கத்தான் செய்திருக்கிறார்கள், இருந்தும் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர உதவித்தாரும். எங்கள் இதயம் வசப்படுத்திக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். தேசம் வசமாக ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவ வேண்டும். ஆராதனை முறைகளை வழிபடும் வழிமொழியும் முன்னெடுத்து செல்லும், முக்கியப்படுத்தும், ஓங்கி தூக்கி பிடிக்கும் இப்படிப்பட்ட ஒழுங்குகளை நினைவு கூர்ந்து நடைமுறைப்படுத்த உதவித்தாரும். இயேசு நாமத்தினாலே இந்த மாதத்தில் எதிர்நோக்குகிற ஜெனரல் எலெக்ஷனுக்காக செபிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு 2024 இருந்து 2029 வரைக்கும் இந்தியாவை யார் ஆள வேண்டும், இந்தியாவில் யார் ஆட்சி பீடத்தில் இருக்க வேண்டும், மத்திய மாநிலங்களிலே என்ன மாற்றங்கள் வர வேண்டும், இந்தியருக்காக சிந்தின கல்வாரியின் இரத்தம் அதனுடைய பலாபலனை காணும்படி, இந்திய திருச்சபை மறுரூபமாகும்படி தேவன் உதவி புரிங்க. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பிரயோஜனம் இல்லாத, உப்பு சப்பு இல்லாத எங்கள் வாழ்க்கையை விரயம் பண்ணுற, வீணடிக்கிற மனோராஜ்யங்களிலிருந்து விடுதலை தாங்க. நாங்களே எங்களை விடுவித்துக்கொள்ள உதவி செய்யுங்க. பிரயோஜனமான தியானிக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தினாலே பிதாவே. உட்கார்வோம். காயின் பலியிட்டார், கர்த்தர் அதை ஏற்கவில்லை. ஆபேல் பலியிட்டார், கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். கர்த்தரை பற்றி பொது அறிவின் மூலமாக முதல்ல அறிய புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் போலீஸ் காலனியில் கூடி வந்த காலத்திலேயே நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். தேவனை புரிஞ்சிக்க முடியல, வேதம் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு என்னமோ ஒரு மாதிரி அவரை பின்பற்றுறது அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. முழுக்க முழுக்க அது சாத்தானுக்கு பிரயோஜனமாக மாறுறது நமக்கு தெரிகிறதும் கூட இல்லை. தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது போல இருக்கிறோம். சரியான 2 வேத பகுதியை தேவன் இறுதியிலே தந்ததுக்காக நான் நன்றியாக இருக்கிறேன், கடமைப்பட்டுள்ளேன். இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தான், குறிப்பாக நம்முடைய சபைக்கு தான். அப்படியே இந்த காலத்தை படம் பிடிச்சு மறுபடியும் அதே வேத பகுதிகளின் பக்கங்களில் தான் கடவுள் பேசுகிறாரு பாருங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ். சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலிருந்து இனிமேல் முடியும் வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கே கடவுளுக்கு கிடையாது. எல்லாம் உள்ளடக்கிய அவருடைய மனதிலிருந்து
ஆனால் முடிவில்லாதவர், துவக்கம் முடிவுமில்லாதவர். அதனால் அவருக்கு வெளியே அவருக்கு மிஞ்சி அவர் யோசிக்கிறதில்ல. ஆக நமக்கு தெரிய வேண்டிய 66 புத்தகங்களுக்குள்ளே இருக்கிற எக்காலத்துக்குரிய விஷயத்தை எழுதியிருக்கிறார். இது ஒரு நித்திய வேதம். திஸ் இஸ் an eternal புக். இந்த புஸ்தகம் பேப்பர் வடிவில் நித்தியமாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. சராசரியாக வாய்ப்பு இல்லை. ப்ராப்ளம் இந்த லாஸ்ட் டே எல்லாத்தையும் அக்கினியில் எரிக்கும்போது லட்சமான பைபிளும் எரிஞ்சிருமா இருக்கும். வார்த்தை எரியாது. வார்த்தையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றாந்தேதி போனோம். கர்த்தர் இந்த வார்த்தையை பேசினார். அப்படிங்கிற மாதிரியே ஒரு பேட்டர்னில் இருந்துடாதீங்க. திரும்பி ஏன் சில ரிப்பீட்டடாக வருதுங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு ஏன் இதெல்லாம் நாங்கள் எத்தனையோ தடவை யோசிச்சிருக்கோமே. சரி, வாசித்து கொண்டே ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். மீதியில் மற்ற வருகிற வாரங்களிலே பார்ப்போம். 52ஆம் அதிகாரம் ஏசாயாவில், எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமை தரித்துக்கொள். நமக்கு ஸ்தல சபைக்கு ஒரு நிர்வாக அவசியத்து நிமித்தம், தேச இல்லை வேத நிர்வாக அவசியத்து நிமித்தம் ஒரு பேர் கர்த்தர் கொடுத்தா நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு சபையிலும் பேர் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா உலகளாவிய எல்லா கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்கும் ஆண்டவர் அவருடைய அந்த உச்சிதமான அவருடைய இதயமே லைத்து இருக்கிற அந்த இடத்துக்குரியவர்களாகத்தான் ஆண்டவர் உருவகப்படுத்தி பேசுகிறார். சியோனே, we all belong to Zion. சில நேரடியாகவே சியோன் சபைன்னு வச்சுருப்பாங்க, பேர் வச்சுருக்கலாம். ஆனால் அந்த இடத்துக்குரியவர்களாய் மாறணும். அந்த ஸ்தானத்துக்கு, அந்த அந்தஸ்துக்கு, அந்த இலக்கை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இன்னொன்று, இடம் மாத்திரம் இல்லை, அது ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஒரு கிளப் கிளாஸ் பீப்புள், எலீட் கம்யூனிட்டி. Zion. ஆண்டவருடைய அதாவது யாக்கோபு, யோவான், பேதுருவை கூட்டிகிட்டு போனார். அவங்க தான் ஆண்டவருடைய அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய எலீட் குரூப். அவங்க தான் ஆண்டவருடைய திட்டக்குழுவில் அவங்கள ஒரு பெரிய மலையா நம்பினார்னு கூட ஓரளவுக்கு சொல்லலாம். மலையா நம்புறாருங்கிறது வார்த்தை சரியாக இருக்காது. He really took heavy risk to trust them. அதனால் ஆண்டவர் பேதுரு, யோவான், யாக்கோபு அப்பப்போலாம் தனியாக கூட்டிகிட்டு போகும்போது எங்கேயாவது வைக்கும்போது அவங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனே வித்தியாசமாக இருந்திருக்கும். பாருங்கள், அந்த 4 சுவிசேஷத்தை நீங்கள் பார்க்கணும். இஸ்ரவேல் ஒரு சமஸ்தானம். அது ஒன்றா இருந்த போதும் சரி, அப்புறம் யூதா இஸ்ரேல் பிரிஞ்ச போதும் சரி, இஸ்ரேல் தேவனுடையது. எகிப்திலேருந்து வரும்போது 30 lakhs இருந்தாங்க. ப்ராப்ளி இப்போது ஏதோ ஒரு ஜனத்தொகை இருக்கும், ஃபியூ க்ரோஸ் தான், ஒரு சில கோடிகள் தான். அதிலே சியோன், அதிலே இந்த எலிட் பீப்புள் ஹூ வில் கமாண்டோஸுங்கிறாங்களே, பிளாக் கமாண்டோஸ், நேவி சீல்ஸுங்கிறாங்க. இதெல்லாம் எல்லா நாட்டிலையும் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் பெற்ற சோல்ஜர்ஸ் டேர் டெவில்ஸ் தான். அசாம் கூர்கா ரைஃபிள்ஸ்னு சொல்கிறாங்களே, அவங்க முன்னாடிலாம் சராசரியாக நிற்க முடியாது. ஏன்னா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் ஒப்பு கொடுத்தவங்க. அவங்க சாவுக்கே பயப்பட மாட்டாங்க. செத்தாலும் அவங்க வேலையை முடிச்சுட்டு தான் சாகணும். ஆனால் அந்த வேலை முடியுதா இல்லையான்னு தெரியாது. முடிக்கிறதுக்காக உயிரை கொடுத்துட்டு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையை கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருடைய இதயத்தில் அந்த சியோன், அது ஆண்டவர் குப்பையில் போடுறதில்ல. அது முடங்கி உட்கார்றது தேவனுடைய விருப்பம் இல்லை. முடியாதுன்னு சொல்கிறது தப்பு. அப்படிலாம் இல்லவே இல்லை. இப்போ கூட சமீபத்தில் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு எலிட்
குரூப் ஆஃப் மிலிட்ரி சோல்ஜர்ஸுடைய ட்ரைனிங்கில் அந்த ப்ரொபேட்டரி டைமில் ஒரு பையன் எவ்வளோ பேஷனேட்டாக அவன் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக வந்துடணும் அப்படின்னு அவனை வந்து அந்த இதில் தெரிவு செய்ததுலேருந்து மெடல்ஸ் மேலே மெடல்ஸாக வாங்குகிறான். கொஞ்சம் தூரம் தான், இன்னும் ஒரு வருஷம் இல்லை 6 மாதம், ஒரு 3 மாதத்துக்குள்ளே வந்து கிராஜுவேட் ஆக போகிறான். அப்படியே ஃப்ளையிங் கலர்ஸில் அவனுக்கு எல்லா விதமான ரெக்கக்னிஷன் கிடைக்க போகுது. அப்போது அந்த ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபைனல் டெஸ்டிங்கில் பேஷனேட்டாக ஈடுபாடாக இருக்கும்போது ஒரு ஃபெலோ சோல்ஜரை முதுகில் லபக்குன்னு அவனுடைய எல்லா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸோட ஃபுல் டியூனிக், ஃபுல் மிலிட்ரி அம்யூனிஷன்ஸோட முதுகில் தூக்கிட்டு அவன் செத்தவனான இல்லை அடிப்பட்டவனான ஒரு தன்னுடைய சக வீரனாக்கும் அவன் வந்து பாதுகாவலாக கொண்டு செல்லப்பட வேண்டும், எதிரி கையில் அகப்படக்கூடாது என்பதை அவன் செஞ்சு அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கீழே போடாமல் அவனை அந்த பக்கம் கொண்டு போயிடணும். அதான் அதோடைய பயிற்சி. அதான் அப்படியே இந்த மார்க்கெட்லலாம் ஒரு கொண்டியை வச்சுட்டு வெங்காயம் முட்டை அந்த முட்டையெல்லாம் லபாக்குன்னு அப்படியே முதுகில் அசாதாரணமாக தூக்கி கொண்டு போகிறேன். இந்த மூட்டை தூக்கிகளை போல் அவன் தூக்கிட்டு போகிறான். ஒரு 10 to 15 ஸ்டெப்ஸ் போனோன்னே செத்துடுறான். ஐ டோன்ட் நோ. அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது அன்ஃபோர்சீன் மேசிவ் ஹார்ட் அட்டாக். அப்போ அன்றைக்கி அந்த யூனிட்டே சஸ்பெண்ட் ஆயிடுச்சு ஜபர்தஸ்தாக. அதெல்லாம் மிலிட்ரியில் அப்படி நடக்காது போல் இருக்குது. ஆனால் எல்லாராலும் ஏற்றுக்கவே முடியல. ஹை ரேங்க் அஃபிஷியல்ஸ்லேருந்து இந்த லாஸ்ட் ட்ரெயினி அந்த கோச் வரைக்கும் அன்றைக்கெல்லாம் அவங்க இதில் ஒரு டார்க் டே, இருண்ட நாள், துக்க நாள்ட்டு அந்த மாதிரி பயிற்சிலாம் அந்த அதான் ரொம்ப உஷ்ணம் வரத்துக்கு முன்னாடியே செய்கிறாங்க, டயர்ட்னஸ் இருக்கக்கூடாதுன்னு. ஹோல் டே த ஹோல் யூனிட் வாஸ் க்ளோஸ்ட், எவ்ரிபடி வாஸ் மோர்னிங். அவங்களால அதை ஒத்துக்கவே முடியல, ஏற்றுக்கவே முடியல. அந்த மாதிரிலாம் அவங்க இமோஷனலாக ஆகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் தாண்டினவங்க தான் அவங்க. ஆனால் அது ரேரிட்டி அப்படின்னு அந்த பார்த்த யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தேன். அப்போது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சோல்ஜரை தயாரிக்கிறோம், வந்து இப்படி புசுக்குன்னு ஒன்றும் இல்லாமல் ஏதோ சாதிச்சுட்டு செத்தான்னா அது இன்னுமே எவ்வளோ பெருமையாக இருக்கும். ஹார்ட் அட்டாக்ல போயிட்டானே, சச் எ யங் மேன். கர்த்தர் நம்ம பற்றி அப்படி தான் யோசிக்கிறாரு. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எல்லாம் மிலிட்டரி டெக்ளரேஷன், பரலோக ராஜ்யத்தினுடைய சேனையினுடைய பிரகடனம். சீப்பாக வாழாத, பக்கித்தனமாக வாழாத, குப்பையை வாழ்க்கையில் சேர்த்துக்காத. அசுத்தனும் விருத்த சேதனை இல்லாதவனும் வருவதில்லை, உன்னிடத்தில் வருவதில்லை. அந்த மாதிரி ட்ரைனிங் கிரவுண்டில் இருக்கிற என்லிஸ்டட் கேடட்ஸ் மத்தியில் யாருமே சோடையே கிடையாது. எல்லாமே ஹைலி குவாலிஃபைடு, ஹைலி ப்ராபபிள் பீப்புள். அதுலேயுமே ஹைலி கம்பெட்டிட்டிவாக ஒருத்தர் சாதனை படைக்கிறாங்க. இவனோட காம்படிஷனுக்காக இல்லை, எங்களால் முடியுங்கிறது தான். அங்கே யாருக்கும் போட்டியே கிடையாது. நிறைய இருக்காது என்னுடைய விஷயம். ஆனால் இதுதான் எழும்பு எழும்பு, உயிர்த்தெழுதல். அதான் சர்ஜரி லாட்டின் வேர்ட். ரைஸ் அப். அவங்க எப்போ தெரியுது எழும்பு, யூ கேன் டூ இட் கத்தனா எழும்பலை. அவனும் மேலே பின்னாடி வச்சுருக்கணும், ஏய் ஐ வில் ஜஸ்ட் கோஆப்ரேட், லிஃப்ட் மீ யார். அப்படி விழுந்துட்டு எழுந்திருக்கிறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவன் அன்னைக்கு விழுந்துட்டான். தாவீது அழுகுறாருல, இஸ்ரேலில் இவ்வளோ பெரிய தளபதியாக இருந்தும் மதிகட்டவனை போல செத்துட்டியே அப்னேர் அப்படின்னு
அப்னேருக்காக அவர் இளவு கொண்டாடுறாரு. தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. தேவையில்லாத கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு வியாக்கியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லாட்ஸ் ஆஃப் டஸ்ட் is found to be in our heart, in our lifestyle. தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இதெல்லாம் நீ செய் அப்படிங்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் உனக்கு செய்வேன், இங்கே வாக்குறுதி எதுவும் கொடுக்கப்படலை. இப்போ இந்த மாதத்துலேருந்து எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். மை காட், இது ரொம்ப ஒவ்வொரு மாதம் ஆண்டவர் நமக்கு தொலைதூரமான அந்த தீர்க்க தரிசனமான நிறைவேறக்கூடிய குறிப்புகளை தான் தேவன் தர்றாரு. இந்தியாவில் இந்த 2 பகுதியை நீங்கள் இன்றைக்கி வாசித்து இஸ்ரேலுக்காகவும் முக்கியமாக கர்த்தருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடுபடுகிற உலக திருச்சபை மக்கள், மலைவாழ் மக்கள் எல்லா நாட்டிலையும், நம்முடைய ஃபார் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், வட இந்தியாவில் அங்கங்கே பிரேக்அவே ரிப்பப்ளிக்ஸ் ஆஃப் ரஷ்யா, கம்யூனிஸ்ட் நேஷன்ஸ், யூரோப், ஆஃப்ரிக்கா, எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள். முன்னேறி போக கர்த்தர் ஒரு மாபெரும் திருப்பங்களையும் பெரிய அசைவையும் பெரிய காரியங்களையும் செய்ய இருக்கிறார். பயப்படாத, எழுந்துரு, எழும்பு. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். கெட் அப், ரைஸ் அப், பிரஸ் ஆன். வசனத்தை தான் நீங்களே படிக்கணும். வசனம்தான் உங்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் எதிர்பார்க்கணும். கர்த்தராக தேவனிடத்திலிருந்தே எந்த ஒரு ஏஜென்சி மூலமாக உங்கள் மனசாட்சியில் தான் ப்ரிடாமினண்ட்டாக அவர் பேசுகிறது தான் பெரிய சுகம். அதுதான் தெளிவு. தேவதூதர் சொல்லலாம், சொப்பனம் வரலாம், தரிசனம் வரலாம், அசரீரி வாக்கு கேட்கலாம். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது வரைக்கும் இயேசு நான் அனுபவிக்கல, இயேசுனால எதுவும் அடையலைன்னு அலையாதீங்க. அவர் உங்களை தயாரிக்கிற, உங்களை உருவாக்குகிற அந்த நோக்கம் நிறைவேற, எதிரியை வீழ்த்த, எதிரும் புதிருமான அருவருப்புகளை அழிக்க, சாதனையாக நில்லுங்க. சாதனை அவர் படைப்பார். அதுதான் பெஸ்ட் ஃபோக்கஸ், த ரைட் ஃபோக்கஸ். நீங்கள் அவர் கையில் சாதனையாக நில்லுங்க. இப்படி 10 விரல் என்ன, 10 விரல் தான். 10 விரலுக்கு ஒவ்வொன்றுக்கு 10 வேலை வச்சா எத்தனை ஆச்சு? 1000 ஆயிடுச்சா? இல்லை 100 ஆயிடுச்சா? அந்த அளவுக்கு இந்த கமாண்டோஸ் டிப் டோஸில் இருப்பாங்க. அதனால் சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தான், வேலை இல்லாத அம்பட்டன் பூனை பிடிச்சி சிறைச்சான்னு அவங்க எதையும் செய்கிறதில்ல. ஆனால் டெய்லி அந்த ட்ரைனிங் இருக்கணும். டெய்லி அந்த அம்யூனிஷன்ஸ், அந்த டிஃபென்சிவ் அண்ட் அஃபென்சிவ் வார்ஃபேருக்குரிய ஆயத்தம் அவங்களுக்கு இருக்கணும். உலக பிரகாரமான மிலிட்ரியில் லிமிட்டேஷன்ஸ் இருக்கலாம், ஆவிக்குரிய மிலிட்ரியில் லிமிட்டேஷனே இல்லை. கண்ணுக்கு தெரியாத தூசி மாதிரி, கண்ணுக்கு தெரியாத துகளமான பிசாசின் கிரியைகள். ஒரு 600 அசுத்தாவி செய்துன்னு பெருசாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அவுட் சைட் அண்ட் இன்சைட். நம்முடைய வார்ஃபேர் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆல்சோ. இந்த உலகத்தையே தாண்டி ஆகாசத்தில் நடக்கிற, ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற யுத்தம். அதை எந்த கமாண்டோக்கும் தெரியாது. அவங்களால அந்த எல்லைக்கே அதை பற்றி அவங்களுக்கு விளங்கவே அங்கே ரீச் ஆக முடியாது. அவங்க கையில் இருக்கிற ஆட்டம் பாமே அதுக்கு ஒன்றும் உதவியாக இருக்காது. ஹைட்ரஜன் பாம், எந்த பாமும் அவங்களுக்கு உதவியாக இருக்காது. நம்மளை அதை விட பெரிய கமாண்டோஸை தேவன் தயாரிக்கிறார். எழும்பு. முடியாதுன்னு ஒதுங்குகிறதுங்கிறது பைபிளை நீங்களே படிங்க. விசுவாசிகளுக்கு பாஸ்டர்ஸை பிடிக்கல, பாஸ்டர்ஸுக்கும் விசுவாசிகளை பிடிக்கல. ஒருத்தர் பிடிக்காமல், வேலை ஆகாமல் மொக்கையாக ஊரெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இயேசு நாமத்தை சொல்லிவிட்டு பேர் ரிப்பேர் ஆகிட்டு கிடைச்ச வரைக்கும் லாமன்னு வாழ்கிறது தான் சாத்தானுடைய வெற்றியான கொக்கரிப்பு. ஆயிடுவானா, அவன் ஆளாயிருவானா, உருவாயிருவானா?
அவன் பரிசுத்தமாயிடுவானா, அவன் சித்தத்தை செஞ்சிருவானா, நான் பார்த்துடுறேன். நம்மளும் அவனுடைய மியூசிக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். Don't you live an underrated life? விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். உங்களை சுற்றிய பொது அறிவு, உங்களை சுற்றிய குடும்ப அறிவு, உங்களை சுற்றிய சமுதாய அறிவு, உங்களை சுற்றிய தேசிய அறிவு, கண்டம் விட்டு கண்டம், ஜாதி விட்டு இனம் விட்டு இனம், மொழியை விட்டு மொழி, வேற்று மொழி, அந்த தொழில் வர்க்கத்தினர், அந்த தொழிலை விட்டு இன்னொரு தொழில், அவன் எப்படி இன்வால்வ் ஆகிறான், ஹவு ஹீ இஸ் ட்ரேடிங், ஹவு ஹீ இஸ் பிட்டிங், எப்படி அவன் நம்மளை ஏலத்தில் எடுக்க அலைகிறான், எப்படி நம்மளை ஏலத்தில் விடுறதுக்கு எப்படி அவன் கோட் பண்ணுறான் ப்ரைஸு. ஹலோ, நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது, இன்னைக்கு எல்லா வாசலும் திறக்குது, அப்படியே மழை மாதிரி பணம் கொட்டுதுன்னு சொல்றதுக்கு நான் ஆள் இல்லை. எவ்வளோ கொட்டினாலும் அது பரலோகத்துக்கு வரப்போறதில்லை, நம்ம கொண்டு போக போகிறதில்ல. கர்த்தருடைய காரியமாக தீட்டையும் அசுத்தத்தையும் விருத்த சேதம் இல்லாத காரியத்தையும் ஜெயிக்க உணர்வடைந்து இரட்சகரை அறிய, அந்த யுத்தத்தை தான் யாரும் செய்யறதுக்கு முடியல, செய்யறதுக்கு லாயக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ற, எழும்பு, ஐ வில் மேக் யூ ஃபிட் அகேன், ஐ வில் மேக் யூ ஃபிட் அகேன். 46ஆம் சங்கீதம், அதில் 2 வார்த்தையை வாசிப்போம், பிற்பாடு பந்தி ஆசரிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அனுகூலமான துணையுமானவர், அது ஒரு கான்செப்ட், அது ஒரு ட்ரூத். ஆனால் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர், துணையானவர், அனுகூலமான துணையானவர், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையானவர். இன்னைக்கு சபைக்கு ஆபத்து தான், சபைகளுக்கு ஆபத்து தான். ஜேக்கப் வந்திருக்கான் அவங்க பாட்டியுடைய இதுக்காக. நேற்றுக்கு பேசும்போது ரொம்ப துக்கமாக இருக்கு அங்கிள், அமெரிக்கா ரொம்ப மோசமாக இருக்கு. நத்திங் இஸ் என்கரேஜிங் தேர். சபையிலெல்லாம் எல்லாம் கரடு கட்டைங்க தான் இருக்காங்களாம், வாலிபர்களே இல்லை. எல்லா சபைகளிலும் 50, 60, 30, 20 இப்படி தான் கூட்டம் வருதான். எப்படி இருக்கு பாருங்க. Why do you want to dream about America? Why do you want to dream about Australia? எங்கள் எந்த இடத்துல உங்களை எப்படிலாம் வச்சு ஆண்டவர் பார்த்து வழி நடத்துகிறாரு. பி தேங்க்ஃபுல், நன்றி உள்ளவர்களாக இருங்க, நன்றி உள்ளவர்களாக இருங்க, மரியாதை உள்ளவர்களாக இருங்க, கடமை உணர்ச்சி உள்ளவர்களாக இருங்க, கடமைப்பட்டவங்களாக இருங்க. கூட்டம் நமக்கு பெரிய வெற்றி இல்லை, எண்ணிக்கை பெரிய வெற்றி இல்லை. எல்லாம் இருந்தும் வலிச்சிட்டு போகுது, உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணானு. அது வாழ்க்கையா? அது ஒரு வாழ்க்கையா? தோலை பார்த்து ஏமாறாதீங்க, நிறத்தை பார்த்து ஏமாறாதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் எச்சரிச்சுக்கணும். காலையில் வேதத்தை பார்க்கும்போது உங்கள் நிலையில் எப்படி இந்த உண்மையாகவே சீரியஸாக டயபெட்டிக் பீப்புள், அதர் கைண்ட் ஆஃப் பீப்புள், அவங்க டெய்லி அந்த தெர்மாமீட்டரோ இல்லை இந்த குளுக்கோமீட்டரோ என்னென்னத்தையோ வச்சு அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. உண்மையாகவே சீரியஸாக வெயிட் லாஸ் ஆகணுங்கிறவங்க அந்த கேஜெட்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. டெய்லி நம்ம உயிர்த்துணரணும். உயிர்த்துணர்ந்தால் தான் நம்ம பிரயோஜனமாக இருப்போம். பிரயோஜனமாக இல்லாதவங்களும் அவன் கொண்டு போயிடுவான், கான்சன்ட்ரேஷன் கேம்ப் கொண்டு போயிடுவான், அகதிகள் கேம்ப் கொண்டு போயிடுவான், விலை பேசிடுவான், வித்துருவான். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், தலையில் அடிச்சுக்க வேண்டியிருக்கு காலங்காத்தால. பரிசுத்தவான் எழுதியிருக்கிறாரு, மனுஷன் இல்லை, விலையின்றி விற்கப்பட்ட. ஒரு பைசா கூட உனக்கு தெரியலையே. Are you sold out this morning or are you a valuable tool in God's hands? இந்த காலை வேளையில் விலையின்றி விற்கப்பட்ட ஒரு குப்பையா, இல்லை விலையேறப்பெற்ற முத்தாக ஒரு கருவியாக தேவ கரத்தில் இருக்கிறாயா? அதை பாருங்க.
மாதம் பிறக்கும் மாதம் முடியும், வருஷம் பிறக்கும் வருஷம் முடியும். உங்கள் வாழ்க்கை என்னைக்கு விடிய போகுது? When are you going to be a valuable tool in God's hands? அந்த யாத்ரா 34:10 வாசிக்குமே, எல்லாருக்குமே, எல்லா கிறிஸ்தவங்களுக்குமே, உன்னை கொண்டு நாம் செய்கிறது பயங்கரமா இருக்கு. என்ன பயங்கரமா இருக்கும்? உங்களை ஆண்டு பிசாசு நடுங்குதான், துன்மார்க்கன் அலறி ஓடுறானா, பாவி நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு மனம் திரும்புறானா, ஊழல்வாதி உணர்த்தப்படுறானா, துரோகி கரையிறானா? அதெல்லாம் இல்லை. அசுத்தம் ஓய்தா, பொய் ஓய்தா, நம்மை கொண்டு செய்வது பயங்கரமா சபைக்குள்ளேயே தான் இருக்கா? சபையில எல்லா ஒழுசனும் தொடர்ந்துட்டே தானே இருக்கு. பாசிட்டிவ் வைப்ஸே இல்லையே. we want to be positive but we are always seeking negatives. shame, utter shame, utter shame. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். அவன் இன்னைக்கு சூடு சரணையோடு மீடியாவை தான் ஃபுல்லாக கவுத்துட்டானுங்கனாலும், எப்படியாவது ப்ரைவேட் குரூப்ஸ் மூலமாக சொல்லுங்கள், தேசம் இந்தியா கடவுள் காக்கணும், இந்தியர்களே ஜாக்கிரதையாக ஓட்டு போடுங்க. பிஜேபி வரக்கூட அவன் வாயில் சொல்கிறான், முன்பு அரசியல் பேசலைன்னா கூட அதான் மேட்டர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம் சொல்கிறவங்க தோளை கொடுத்து வாழணும், முதுகை கொடுத்து வாழணும். அவர் தாடை முடியை பிடுங்கினார்கள், கன்னத்தில் அரைந்தார்கள், முகத்திலே துப்பினார்கள், அவன் மூஞ்சி திருப்பிக்கல, விட்டு கொடுத்தார்ல. அதுவும் தான் கிறிஸ்தவம். அதுதான் எபிரேயரில் 2ஆம் பகுதியான 11ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் பகுதியான கிறிஸ்தவம். முதல் பகுதியான கிறிஸ்தவம் எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க, சிங்கங்களின் வாய்களை அடைத்தாங்க, அக்கினி உக்கரை தவித்தாங்க, மற்றவங்க பாடுபட்டாங்க. எல்லாம் தேவசுத்தம் கரெக்டான. நீங்கள் நிற்கிறீங்களா? தேவசுத்தத்தில் நிற்பீங்களா? நிற்கிறதுக்கு உங்கள் பிள்ளைகளை உருவாக்குவீங்களா? நீங்கள் உருவாவீங்களா? உங்களை சுற்றி இருக்கிற தேவஜனம் உருவாமா? அது கொத்தாசையாக இருப்பீங்களா? பாலமாக அமைவீங்களா? நீங்கள் ஒரு சங்கிலியாக இருப்பீங்களா? will you be a link to stand together? சங்கிலி தொடர்னு எல்லாம் விலைவாசிக்காக நிற்கிறாங்க, மனித உரிமைக்காக, பெண்கள் உரிமைக்காக, மீட்டுக்காக, என்னென்னத்தையும் நின்னாங்களே, அது மாதிரி நிற்பீங்களா? நின்று என்ன சாதிப்பீங்க? அதுக்கு தான் உங்களுக்கு பலன், அதுக்கு தான் அபிஷேகம். ஓஞ்சி போகிறதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு நம்முடைய இளைப்பாறுதல் இனி வரும் காலத்துக்குரியது. we have been promised rest hereafter, not right away here. உனக்கு இழைச்ச நாயில் உனக்கு சளைச்ச நாயிலன்னு சம்பாதிக்கிறீங்க, பல காரியத்தில் முன்னேறீங்க, போட்டி போடுறீங்க. you want to prove yourself, show your strength in your spirit, in your obedience, in your honesty, in your sacrifice. Coming. That's why you've been bought with a price. அதுக்காக தான் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. விலை கொடுத்து வாங்கினா நீங்கள் எப்படி ஒன்றும் இல்லாமல் விற்பீங்க? how dare you? என்னோடு கூட தாளத்தில் கையிட்டவனே எனக்கு குரலமாய் தன் குதிங்காலை தூக்கினான்னு ஒவ்வொரு முறையும் பந்தியில் கையிட்டு சமயம் தூரமாக இங்கே அங்கேயுமாக பேந்த மாதிரி பேந்த பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பாசாங்கமென்ட்டு you live so cheap. shame. கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காதீங்க. பலப்படுங்க. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் வாசஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். You have a stream, you have a river that flows from your heart. அதுக்கு தான் ஏசைக்கு சித்தனா ஒழியணும். Don't you pick fight for cheap things.
மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. உங்க போட்டி இன்னொரு சக விசுவாசியோடு இல்லை, அடுத்த குடும்பத்தோடு இல்லை. நம்ம ஜபம்லாம் எப்படி உன்னதமான ஜபமாக இருக்கும் நம்ம கேள்விப்படலையா, போதிக்கப்படலையா? அதெல்லாம் உங்கள் வேதத்திலே பிரிண்டடா இல்லையா? நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டியதான். சொன்னா தானா? சொல்லலாம். எங்களை குற்றத்தை நீங்கள் சொல்ல முடியாது. அதனால ஒன்றும் பெரிய இங்கே ஒன்றும் குளிர் காயறதுக்கு ஒன்றும் இல்லை. எபேசில் கலாத்தியர்லேருந்து சொல்கிறாரு. ரோமர்கள் 15ஆம் அதிகாரத்தில் கூட அவ்வளோ அருமையான ஜப குறிப்புகள் இருக்குது. ஒவ்வொரு நிருபத்திலும் உன்னதமான ஜப குறிப்புகள் இருக்குது. தேவசத்தை நிறைவேற, தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியை பற்றி எரிய. எப்படி அப்போஸ்தலர்கள் காலத்தில் ஆதி அப்போஸ்தலன் மாற்றுங்க, நீங்கள் டெய்லி அவங்க கூடி வந்தாங்க. டெய்லி நம்ம கூடியா வர முடியுது? டெய்லி எல்லாருமா வரீங்க? கூடி வந்தாங்க. அவங்க வேலைக்கு போனாங்க, வேலையை விட்டுட்டா வந்தாங்க, வேலைக்கு போயிட்டு தான் வந்து கூடினாங்க. அப்பம் பிட்டாங்க, வீடுகளோடு அப்பம் பிட்டாங்க. அந்நியர் கையில் ஒடுக்குகிறவர்கள் கையில், அடிமைப்படுத்துகிற கொடுங்கோல் ஆட்சியாளர் கையில், அந்த சாம்ராஜ்யத்தின் மக்களுடைய கையில் யூதர்கள் ஒன்றும் யோகியம் கிடையாது. ஷைலக்ஸ் செட்டியாரோட மோசமானவர். கல்லில் நாரை உரிக்கிறவங்க, வேலை பயங்கரமாக வாங்கிடுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு தானே கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடினாங்க. வசனம் வளர்ந்து பெருகிட்டு இருக்கு. என்ன கனவு உலகத்தில் நம்ம இருக்கோம்? வசனம் வளர்ந்து பெருகிட்டு, சபை பெருகிச்சு, விசுவாசிகள் அநேகமாக சேர்க்கப்பட்டார்கள். தேவனை பற்றிய நடுக்க மக்கள் மத்தியில் என்ன இருக்குது நம்ம மத்தியில் இன்னைக்கு? வாட் டு வி ஹேவ்? ஃபார்மாலிட்டிஸ் ஆஃப்டர் ஃபார்மாலிட்டிஸ். யாராவது ரிஸ்க் எடுக்கணும்? தனித்து விட தான் படுவோம். தனியாக தான் ஆர்டர் பின்பற்றணும். நம்ம போக போக தான் அதில் இருக்கிற நன்மையும் மேன்மையும் மகிமையும் கண்டு, அதுவும் தேவனுடைய கிருபையினால நம்ம கூட 4 பேர் சேர்ந்து நடப்பாங்க. கர்த்தர் தேசத்துக்காக இருக்கிறார், சபைகளுக்காக இருக்கிறார், சபைகளுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். சபையில் நீ ஒரு அங்கையா? நீ இல்லைன்னா சபை ஊனமடைந்த சபை, நொண்டி முடமான சபை, கை கால் இல்லாத சபை இருந்தால் எப்படி இருக்கும்? சரீரம் கை இருந்தும் விளங்காமல் போனால் எப்படி இருக்கும்? சீக்கு பிடிச்ச சபை, நோய் கொண்ட சபை. நம்ம தான் சரீரம், நம்ம தான் அவயவங்கள். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் கேட்காதீங்க. எழும்பு, அவருக்கு இடம் கொடு, ஒதுங்கு, ஓரம் போ, அவர் முன்னாடி போகட்டும். ஃபாலோ ஹிம், லெட் ஹிம். அவருக்கு இடம் கொடு, வார்த்தைக்கு இடம் கொடு. இருக்கிற பலத்தோடு போ. என்ன புரிஞ்சுதோ அதை செய்ய. தப்பாக செஞ்சால் கற்றுக்கோ, அதில் ஏதாவது விளைவு இருக்கும், கற்றுக்கோ. ஐயோ இப்படி பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ணணும், நீயே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோ. நல்லா இருப்போம். கொஞ்சம் காலம் ஆனாலும் பரவாயில்ல. எவ்வளோ காலம் தான் விரயம் பண்ணோம். அதனால் என்ன கிடச்சிச்சு? ஒன்றும் இல்லை. கடந்தொல்லையும் காய்ச்சலும் காழ்ப்புணர்ச்சிகளும் கசப்பும் அது மாதிரி ஒரு திருப்தியற்ற கொஞ்ச நாள் அதே அந்த காஞ்ச வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்தில் போய் காய்ங்க. உள்ளங்கை மேகம் அளவு உள்ளங்கை அளவு ஒரு மேகம் எழும்பும், அது பெருமழையின் பேரிரைச்சலாக மாறும். அப்புறம் உங்களை பிடிக்கவே முடியாது. கடுகு வெளி கழித்து புஷ்பங்கள் பூக்கும், வனாந்தரம் வயல்வெளியாகும். ஹலோ, we serve such a powerful God, a God of great promises. எல்லாத்தையும் காலையில் கேட்டுட்டு இது ஒரு ஃபார்மாலிட்டி, இதுவும் கடந்து போனால் உங்கள் சௌரியம். கண்களை மூடுவோம். இயேசுவே, மனமிறங்கும். வாழ்வழிக்கும் வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்கள் வாழ்வு ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்க அர்த்தங்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற மேன்மைகள், எங்களுக்குள்ளே இருக்கிற நன்மைகள், உண்மைகள், வளர்ச்சிகள் வடிகாலாக நதியாக பிரவாகித்துவிட அந்த வடிகால் மூலமாக அநேக இடங்களுக்கு பாயும்படி கர்த்தர் உதவித்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு உபரி நதியாக, ட்ரிபியூட்டரின்னு சொல்லுறது, உபரி நதியாக ஒவ்வொரு ஆண்டவரே பாய்ந்து ஓட உதவி செய்யுங்க. தேவனே மனம் இறங்கும். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த பந்தியில் கையை இடுகிற எங்களை நீர் ஆட்டுக்குட்டை அண்டத்தாலே கழுவி தூய்மைப்படுத்தும். உள்ளான புறமான மனிதனை பலப்படுத்தும். உயிர்த்தெழுதலின் வல்லமை
எங்களிலே செயல்பட விட்டு கொடுக்கும் தன்னார்வத்தை தாரும். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ. இயேசு நாமத்தினாலே வழிநடத்தும் பிதாவே. பந்தியிலே கையிட்டு எங்களுக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்கும் ஒரு வைராக்கிய அக்கினி பற்றி பிடிக்கும்படி ஜெபிக்கிறோம். நடைமுறைப்படுத்தும் உடனுக்குடன் ஆண்டவரே கீழ்ப்படியும், விட்டுவிடும், பற்றி கொள்ளும், பின்தொடரும் முயற்சி வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய ஆவியான் மசரியத்திலே தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு வெளிப்பட ஜெபிக்கிறோம். எல்லா தீய நுகங்கள் முறிக்கப்படும்படி வேண்டுகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலத்தாலே அவர்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பந்தியில் கேடாத ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம். ஞானஸ்தானம் பெறாத ஞானஸ்தானம் பெற உதவி செய்யும். மீதி துணிக்கையிலான பரிசுத்தான ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். வான விருந்திலே மோடு பந்தி அமரும் நிகழ்வுக்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அதன் ஆவலை எங்களுக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சுட்டும். இந்த காலாண்டு பகுதியே தேவன் ஆட்கொண்டு வழி நடத்தும். உலகம் முழுவதும் ஆண்டவரே வருகையின் அடையாளங்கள் தீவிரித்து நடக்கிறது. எங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது என்பதை நாங்கள் வெளிப்படையாக காண்கிறோம், உணர்கிறோம். பொறுப்புள்ளவர்களாக உத்தரவாதமிக்கிறவர்களாய் வாழ உதவி செய்யும். எங்கள் வாழ்விலே தொடர்ந்து மறைமுகமாக பகிரங்கமாக இவ்வளவு அவ்வளவாக இப்படி அப்படியாக இருக்க எல்லாம் பதட்டங்களில் விடுதலை தாங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தபடியே செய்வீர். இசப்பா, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். அவிசுவாசமுள்ள பொல்லாத இதயத்தில் விடுதலை தாரும். வாழ்வழிக்கும் வார்த்தையிலே பலப்பட்டு எழும்பி வாழ முன்னேறி போக கிருபை தாரும். எங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தை உள்ளான புறமான மனிதனின் தசைநாறு எலும்பின் மஜ்ஜை நரம்புகளெல்லாம் வலுப்படுத்தும், வலுவூட்டும் திரு உணவே என்று பாடுகிறோம். மக்கள் வலுப்பெற, வலிமை பெற உதவித்தாங்க. தேங்க்யூ லார்ட் காட். ஒவ்வொருக்குள்ளே இருக்கிற அந்த நதி கிளறப்படுவதாக. let it be so stirred up, let all those springs burst forth. அந்த ஊற்று சால்களெல்லாம் உடைத்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடட்டும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருக்கும் குறித்த நிறைவேற்றும், ஒவ்வொரு குடும்பத்துக்கு குறித்த நிறைவேற்றும். குறிப்பாக இன்னும் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரீட்சை எழுதுகிறார்கள். ஞானம், ஞாபக சக்தி, தைரியம், விசுவாசம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தாங்க. பதஷ்டத்தை எடுத்து போடுங்க. கல்வியாண்டை லாபமாக்கிக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த மாதம் முடிவதற்குள்ளாக அடுத்த மாதம் முதல் நாளே ஆண்டவரே விபிஎஸ் நடக்க இருக்கிறது. நாட்களிலே ஆண்டவரே அதற்காக ஆசிரியர்களும் மாணவர்களும் ஆயத்தமாக பாடத்திட்டங்களை தந்துவிட்டு அதற்காக நன்றி. கர்த்தாவே, மற்ற தேவைகளை சந்தியும். தேவ பிரசனம் இருக்கட்டும். பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். உலகளாவிய விதத்திலே அறுவடை மிகுதி எழும்புங்கள். நான் கிரியை செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறீர். அது மெய்யாக்கி தாங்க. யூஸ் எவ்ரி பிரதர், சிஸ்டர், எவ்ரி மேன், உமன், பாய், கேர்ள் in a powerful way, Lord. Thank you, Jesus. உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் தேவைகளெல்லாம் சந்திங்க. வாழாமல் தலாந்து கீழாமல் மேலாய்ந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெருக உதவி செய்யுங்க. சீதோஷ்ண உக்கிரம் ஆண்டவரே பிள்ளைகளை பாதிக்காதபடி அநேக நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அம்மெல்லாம் பரவுது. இயேசுவின் நாமத்தினால அந்த அசுத்த ஆவி, அந்த தீய ஆவி சுட்டரிக்கப்படுவதா. ஒரு சருமத்தையும் சின்ன குழந்தைகளோ பெரியவங்களோ அவங்கள தொடாதபடி கையை எடு இயேசுவின் நாமத்தினால. உஷ்ண காலத்தின் எல்லா வியாதிகள் பட்டு போவதாக. கோபா ராக்காந்தால மகதிகாரபால ரகத்திருபீல ரகலகா. பயங்கர அறிவிப்புகள் தொடருகிறதப்பா. கொடிய வெயில் ஆண்டவரே அட்டகாசம் ஆரம்பிச்சிருச்சு. தகப்பனே, கோடை காலத்து அட்டகாசத்தை இயேசுவின் நாமத்தினாலே தேவன் ஆண்டவரே முறித்தருளுவீராக. மக்களுடைய கவனம் ரட்சகர் பக்கமாய் திரும்ப உதவி செய்வீராக. ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு, ஜனத்துக்கு ஜனம் ஆண்டவரே தங்களை கீறி கொள்கிறார்கள். ஆண்டவரே தங்களை குத்தி கொள்கிறார்கள். தீ சட்டி தூக்குறார்கள். ஆண்டவரே கர்த்தாவே, மனம் இறங்கும்படி செபிக்கிறோம். அவர்களெல்லாம் விடுதலை பண்ணுங்க. இதுக்கு பின்னே இருக்கிற எல்லா பண முதலைகளை தொடுங்க. பண முதலைகளை தொடுங்க. முதலாளி வர்க்கத்தை தொடுங்க. அரசியல்வாதிகளை தொடுங்க. எம்எல்ஏ எம்பிஸை தொடுங்க. இயேசு நாமத்தினால நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த மாதத்தில் எதிர்நோக்குற ஆண்டவரே தேர்தலுக்காய் செபிக்கிறோம்.
பெரிய ஒரு அருமையான விதத்தில் இதை நடத்தித்தாங்க. ஆண்டவரே, இந்தியா ரட்சகருக்கு சொந்தமாவதாக. தேங்க்யூ, உமக்கு நன்றி சொல்கிறோம். தமிழகத்தை பிரித்துமே நினைக்கிற எல்லா விஷமமான திட்டங்கள் வெட்கி போவதாக. தேவன் தமிழக மத்தியிலே உணர்வை தருவீராக. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் ஜெபம் கேளு அன்பின் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உண்மையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யமாக்கி உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வருகை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா. Okay, thank you. God bless you.